சாரா மேடம் வெல்கம். இப்போ லாஸ்ட் வீக் மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் வந்து இயர்பில் எப்படி வந்து பார்க்குறது உங்கள் செக்ஷனுடைய இது டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதில் சில பேர் அடிஷ்னலாக டவுட் கேட்டிருந்தீங்க, டேட் வைஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த வீடியோவில் அந்த பாயிண்ட்டு சொல்ல விட்டுட்டேன். அது குறிப்பிட்ட தேதி இல்லை மாதத்தில் நடந்த டிரான்சாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பார்க்குறது, அசெண்டிங் டிசெண்டிங் எப்படி பண்ணுறது அடிஷ்னலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்குள்ளே டீ கூட அதே தான், MP51 தான். இப்போ ஏற்கனவே சொன்னது தான், இந்த வீடியோ ஒன்லி ஃபார் டிஎன்இபி எம்ப்ளாயீஸு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிப்போர்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு தேவை. ஒன்று ரிசர்வேஷன் நம்பர் இருக்கணும், இல்லை WBS எஸ்டிமேட் நம்பர் இருக்கணும், இல்லைனா நெட்வொர்க் நம்பர் தெரியணும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் டீ நோட் வாங்கினது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை மூமெண்ட் ஓஎன்ஏ கார்டு வாங்கினது பார்க்கணும், மொத்தத்தில் மூமெண்ட்டை வச்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மூமெண்ட் டைப்பு போடணும். இல்லை கால் சென்டரில் போட்டோம்னா ஓஎன்ஏ கார்டு 201 202 மூமெண்ட்டில் வாங்கினது காமிக்கும். இல்லை இப்போ என்னுடைய ரிசர்வேஷன் நம்பர்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இந்த பர்டிகுலர் மெட்டீரியலை வந்து என்றைக்கு வாங்கணும்னு பார்க்கணுன்னா இது மாதிரி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் கோடை வச்சு கூட பார்த்துக்கலாம். பை மந்த் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் செக்ஷனுடைய ரிசர்வேஷன் நம்பர் எல்லா நம்பரும் எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னதான் MP25. ஓகே, இப்போ இந்த MP51 அதாவது மந்த் வைஸ் வந்து இல்லை குறிப்பிட்ட வீக்கில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி பார்க்குறேன்னு சொல்லிடுறேன். அதே டீ கூட தான் MP51. இப்போ இந்த MP51 போனதுக்கப்புறம் குறிப்பிட்ட, அதாவது உங்களுக்கு ஒன்று நான் எதாவது சொன்னேன் இல்லையா, ஒன்று ரிசர்வேஷன் நம்பர் தெரியணும், இல்லை WBS எலிமெண்ட் நம்பர் தெரியணும், இல்லை நெட்வொர்க் நம்பர் தெரியணும், இல்லை கால் சென்டர் தெரியணும். ஓகே, இப்போ என்னுடைய ரிசர்வேஷன் நம்பர், அதாவது உங்கள் செக்ஷனுக்கு அகென்ஸ்டாக உள்ள ரிசர்வேஷன் நம்பர்லாம் முதல்ல லிஸ்ட் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன். அதை மறுபடியும் சொல்லிடுறேன் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி. அதுக்கு வந்து MP25 அப்படின்ற டீ கூட போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ MP25 போயிட்டு உங்கள் செக்ஷனுடைய யூசர் நேம், உங்களுடைய யூசர் நேமை மட்டும் போட்டுட்டு இதில் 5லையும் டிக்கை போட்டுட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா உங்கள் செக்ஷனில் நீங்கள் இது வரைக்கும் எஸ்டிமேட் வழியாகவும் இல்லை ஓஎன்ஏ கார்டு இது வரைக்கும் போட்ட எல்லா ரிசர்வேஷன் நம்பரும் இங்கே வந்துடும். ஓகே, இதை வந்து நம்ம காப்பி பண்ணணும் இல்லையா, காப்பி பண்ணுறது இதுலேருந்து காப்பி பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து எக்ஸல் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும், லிஸ்ட்டுன்னு ஒரு மெனு இருக்கும். லிஸ்ட்டு மெனுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்ப்ரெட்ஷீட்டை கிளிக் பண்ணோம்னா ஆப்ஷன் காமிக்கிது பாருங்கள், எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் தானாக வருது. நான் இப்போதைக்கு டெம்பரரியாக எக்ஸ்போர்ட்டில் வச்ச டெக்ஸ்டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் ரிசர்வேஷன் நம்பர். இதை நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ரிசர்வேஷன் இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் லைனுக்கும் அதே ரிசர்வேஷன் நம்பர் காமிக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக காப்பி பண்ணணும் இல்லை, யூனிக்காக உள்ள நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு நான் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போய்ட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸ்பென்ஸ் செலெக்ஷன் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன். இது நான் இப்போதைக்கு நம்பர் மட்டும்தான் என்னுடைய டார்கெட்டுன்றனால கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா 524 நம்பர் வந்து ரிசர்வேஷன் நம்பர் இந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிசர்வேஷன் நம்பர் எல்லாத்தையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+End கொடுத்தீங்கன்னா கடைசி லைன் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். நான் இப்போ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய MP51க்கே வரேன். MP51க்கு வந்துட்டு இங்கே இப்போ பொதுவாக ஒரு நம்பர் தான் இங்கே டைப் பண்ண முடியும் இல்லையா, மல்டிப்புளாக இது பண்ணுறதுக்கு இங்கே மல்டிபிள் செலெக்ஷன் மஞ்சள் கலர் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இண்டு மார்க் பக்கத்தில் ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃப்ரம் கிளிப்போர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணது அப்படியே பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா ERP ஆரம்பிச்சு 2021லேருந்து உள்ள எல்லா டிரான்சாக்ஷனையும் காமிக்கும். இப்போ நான் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் எங்கள் செக்ஷனில் வாங்கின ஜாமனை மட்டும் இதில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சோர்ஸ் எல்லா ரிசர்வேஷன் நம்பரையும் போட்டாச்சு. தேதி பர்டிகுலராக போடுறதுக்கு மந்த்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுற தேதி தான் போஸ்டிங் டேட்டுன்றதில் தேதியை போட்டுக்கோங்க. இப்போ நான் பிப்ரவரி மாதம் வாங்கினது எல்லா ஜாமனையும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா போட்டுட்டு இங்கே ஃப்ளாட் லிஸ்ட் அப்படின்றதில் லேஅவுட்டில் திருச்சி மெட்ரோ இல்லை மதுரை இல்லை நாமக்கல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ திருச்சி மெட்ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆகும்.
பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரிப்போர்ட் திருச்சி மெட்ரோ ரிப்போர்ட் டைப் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் கோடு வைஸ் உங்களுக்கு வரும். இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு இப்போ நீங்கள் இந்த தேதி வைஸ் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போஸ்டிங் தேதி அப்படின்ற அந்த காலத்தை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் டிசெண்டிங் நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் அவங்க வாங்கின தேதியிலேருந்து அப்படியே வந்துடுச்சு. இல்லை லேட்டஸ்ட்டு தேதி வேணுன்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிசெண்டிங்கில் வந்துடும், மாறிக்கலாம். இப்படி நீங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு பர்டிகுலர் மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் டிடி வாங்கியிருக்கேனா இல்லை போல் வாங்கியிருக்க மட்டும் எனக்கு ஃபில்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெட்டீரியல் கோடு தெரிஞ்சால் முன்பக்கத்துலேயே நீங்கள் அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் போட்டு பார்த்துக்கலாம். இல்லை வாங்கினதில் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளாக எக்ஸிக்யூட்டிவ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இப்போ அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி சொல்கிறோம். இந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பர்டிகுலர் மெட்டீரியல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் போல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணோம்னா அந்த நம்ம செலக்ட் பண்ண காலத்தோட இதை மட்டும் வருது. இதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணதுக்கு மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதில் போய்ட்டு நான் என்ன செய்கிறேன், போல் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ டிக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா போல் மட்டும் வாங்கின தேதி வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் அது மட்டும் ஃபில்டர் ஆகிடுச்சு. ஓகே, அதை இது மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன தேதியில் இப்போ மூவ்மெண்ட் டைப் 281னா நீங்கள் இஆர்பியில் எஸ்டிமேட் போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த குவான்டிட்டிலாம் புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்டு செக் பண்ணிக்கலாம். தேதி வைஸும் பார்த்துக்கலாம், அசெண்டிங் டிசெண்டிங்கிறது பார்த்துக்கலாம், ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.